மந்திரம் 30. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அம்மா கிட்ட பேசி தியாவை உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன். எனக்கு தெரியும், தியா உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. அவங்க அம்மாவை விட அப்பா மேலே தானே அவளுக்கு உயிர் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டேன்னா சிரித்தேன். இதை பார்த்த பூமி, நீங்கள் சிரிக்கும்போது அழகாக இருக்கீங்க, எப்போது சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி, உங்கள் கோபம் எல்லாம் விட்டுட்டு வாங்க, நம்ம அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி என்னை மறுபடியும் மேலே கூட்டிகிட்டு போனான். மறுபுறம் ராதா, என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை எங்கே போச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்டுக்கிட்டே டக்குன்னு உள்ளே போய் பார்க்க அங்கே ஷானும் இல்லை. இதை பார்த்து ராதா ரொம்பவே பதறி போயிருந்தா. அப்போ தான் அவள் காலில் ரத்தம் வருவதை பார்த்தா. உடனே அவள் பயந்து போய் கத்த ஆரம்பித்தா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுது. அவள் வலியில் துடிக்க ஆரம்பித்தா. அந்த நேரம் அவளை பார்க்க அம்மா கூட வீட்டில் இல்லை, அவங்க கோயிலுக்கு போயிருந்தாங்க. தனியாக இருந்தா ராதா. அதை சமாளிக்க முடியலை அவளால். ராதாவோட குரல் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து கதவை தட்டி பார்த்தாங்க. அங்கே சத்தம் மட்டுமே கேட்டுகிட்டே இருந்துச்சே தவிர அங்கே கதவு திறக்க யாருமே இல்லை. அதனால் அவங்க ஜன்னல் வழியாக பார்த்தாங்க. அங்கே ராதா ரத்த வெள்ளத்தில் வயிறு வலி தாங்க முடியாமல் துடிச்சுக்கிட்டு இருந்தா. இதை பார்த்து அக்கப்பக்கத்தினர் உடனடியாக கதவை உடைச்சி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மறுபுறம் தியா ஏதோ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு, மம்மா இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு எம்போசா ரொம்ப கோவமாக இருலோகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட தியா, நம்ம இருலோகத்துக்கு போக வேண்டாம், நம்ம தேவதை லோகத்துக்கு போகலாம். நான் இது வரைக்கும் தேவதை லோகம் பார்த்ததே இல்லை, ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னான். எம்போசாவுக்கு சம கடுப்பாகி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எம்போசா சாத்தான் உலகத்தோட ராஜா. நீ என்னன்னா ஏதோ டூரிஸ்ட் கைடு மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்கிற. என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சமாச்சும் பயம் இருக்கணும். இங்கே பார், நம்ம இருலோகத்துக்கு போகிற வரைக்கும் நீ பேசவே கூடாது, அதிகம் மீறி பேசின கம்பியை விட்டு ஆட்டிடுவேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொன்னாச்சு. இதை கேட்ட தியா சிரிக்க ஆரம்பித்தா. அதை பார்த்த எம்போசா, இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மம்மா, ஒரு 7 வயசு குழந்த என்கிட்ட நீங்கள் உங்கள் வீரத்தை காமிக்கிறீங்க, உங்களால் தேவதை கிட்ட எல்லாம் காமிக்கவே முடியாது, அதனால தான் என்னை நீங்கள் தேவதை லோகத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. முடிஞ்சா அங்கே கூட்டிகிட்டு போங்க, உங்களோட சக்தியை நான் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லவும் ஷான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே சிரித்தான். இதை பார்த்த எம்போசா ரொம்ப கோபமாக முறைக்க, தியா எதுவுமே நடக்காத மாதிரி, ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவேஷம், லோகம் விட்டு லோகம் வந்தால் பாசம் சில மாசம் அப்படின்னு பாட்டி பாடினா. இதை கேட்ட எம்போசா கோபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபுறம், சரி கிருஷ்ணா, நீ இருலோகத்துக்கு போ, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் உன்கிட்ட 7 தேவதைகளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லா தேவதைகளும் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா சிரிச்ச முகத்தோட மின்னல் தேவதை, தடுக்கும் தேவதை, கடந்து போகும் தேவதை, கண்ணீர் தேவதை, பிரம்ம தேவதை, நதி தேவதை, அப்புறம் பொம்மி, இவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல வந்து நிற்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் வந்து, கிருஷ்ணா, நான் சூஸ் பண்ணியிருக்க 7 தேவதைகளும் அவங்களுக்கு ஒவ்வொரு சக்தி இருக்குது, சக்திக்கு ஏற்பதான் எங்கள் பேரும் இருக்கும். நான் சூஸ் பண்ணியிருக்க 7 தேவதைகளும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. மின்னல் தேவதைக்கு மின்னல் சக்தி இருக்குது, எத்தனை வந்தாலும் மின்னல் சக்தியால் அவங்களால தாக்க முடியும். தடுக்கும் தேவதையால் எவ்வளோ பலமான ஆப்ஜெக்ட் வச்சு அவங்க தாக்கினாலும் அதை அவங்களால தடுக்க முடியும். கடந்து போகும் தேவதையால் டைமை பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எத்தனை பேராக இருந்தாலும் அவங்களால சண்டை போட முடியும். தண்ணீர் தேவதை அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எதிராளியால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பாவம் தோணி அவங்கள சமாதானப்படுத்த வந்துடுவாங்க. அதை பயன்படுத்தி அவங்கள வீழ்க்க முடியும். பிரம்ம தேவதையால் எதிராளிகளுக்கு பிரம்மையை ஏற்படுத்த முடியும். அதனால் அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நதி தேவதையால் அவங்க சக்தினால் நிறைய தண்ணியை கொண்டு வர முடியும். அது மூலியமாக அதை தாக்கவும் அவங்களால முடியும். அப்புறமா கடைசியாக நம்ம பொம்மி,
நான் பொம்மையை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் அவளோட சக்தி மட்டும் கிடையாது, அவளோட புத்திசாலியும் கூட. ஏன்னா அவள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது பொம்மையாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் பொம்மைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவள் அவங்கள பாதுகாப்பா. இந்த 7 தேவதைகளை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், உங்கள் கூட அனுப்புகிறேன் அப்படின்னு ராணி தேவதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே என் ஃபோன் ரிங் ஆச்சு. நான் அதை அப்படியே பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணேன். கிருஷ்ணா, எங்கப்பா இருக்க? நம்ம ராதா உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காப்பா. அவளுக்கு குழந்த அபோஷன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை எங்கே போனாங்கன்னு தெரியல. நீ சீக்கிரம் வாடா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அம்மா ரொம்ப பதட்டமாக சொன்னாங்க. இதை கேட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்து, சரிம்மா நான் எப்படியாவது அங்கே வர்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் ராணி தேவதையை பாவமாக பார்த்தேன். மறுபுறம் எம்போசா ஒரு வழியாக இருலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. உடனே தியா, அன்புள்ள ராணி தேவதையே எனக்கு சக்தி கொடு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் தியா அங்கே இருக்க எல்லா சூனியக்காரிகளையும் எம்போசாவையும் கைது செஞ்சா. ஏ குட்டி சத்தம், மரியாதை என்னை வெளியில் விடு அப்படின்னு சூனியக்காரிங்க கத்திட்டு இருந்தாங்க. அது எதுவுமே அவளோட காதில் விழவே இல்லை. தியா அவளோட சிறகுகளை அவிழ்த்து சிறகுகளை விரித்து வானத்தில் பறக்க ஆரம்பிச்சா. அவள் கண்கள் கிரீன் கலரில் இருந்தது. அவள் தன் தம்பி ஷானை கையில் எடுத்துக்கிட்டு எம்போசா மற்றும் அங்கே இருக்க சூனியக்காரிங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த சூனியக்காரிங்களோட ராணி சிம்மாசனத்தில் போய் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அவங்கள பார்த்து நக்கலாக சிரிச்சா. மீண்டும் சந்திப்போம்.